வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல தரமான பட்டா எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது இந்த சேனலோட முதல் வீடியோ. இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தோம், குறிஞ்சி திணை உலகம் அப்படின்னு சொல்லி. அந்த சேனல் வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த சேனல் நம்ம இனிமேட்டு வீடியோ போட ஆரம்பிக்கிறோம். இந்த சேனலோட பேர் கொற்றவை உலகம். ஓகே, இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பட்டா வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரே நிறமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப மெயினு. ஏன்னா ஒரே நிறமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லாயிருக்கும். அது வந்து பச்சைக்காக இருந்தாலும் சரி, இல்லை விற்பனைக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதோடய உடல் ஊக்கம், வயதுக்கேற்ற ஊக்கம் இருக்கணும். ஒரு 5.5லேருந்து 5.5 மாத பட்டாலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்குவோம். ஏன்னா வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு 5.5லேருந்து ஒரு 7.5 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டாக்கள் சந்தைகளில் சொல்கிறேன், கிலோ ரூ. 600 650 நல்ல நல்ல பட்டாங்கள் கிடைக்கிது. அதை வாங்கி நாம் திருச்சலில் விட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம், அதுக்கு ஒரு 8 9 மாதம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது முகச்சலுக்கு வந்துடும். அப்போ நம்ம எடுத்து கட்டுத்தர 1 மாதம் போட்டு 10 மாதம் 11 மாதத்தில் கண்டிப்பாக சந்தையில் விற்பனை பண்ணலாம். இது வந்து இடம் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி பண்ண முடியும். ஏன்னா அந்த வயதில் கூடிய பட்டாக்கள் திருச்சியில் இருந்தால் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விற்பனை பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பட்டாக்கள்லேருந்து அந்த ஏஜில் எடுங்க. அதே மாதிரி விலைப்பதிவை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து அந்த ஏஜில் இருக்கிற பட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை 10 மாதம் பட்டாவாக இருந்தாலும் இந்த பதிவுகள் எல்லாமே, இந்த டீட்டெயில் எல்லாமே இருந்தால் மட்டும் அது நல்ல பட்டா. அந்த மாதிரி பட்டா மட்டும் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. முதல் விஷயம், நம்ம முக சுத்தம் பார்த்துருவோம். முக சுத்தத்தை பொறுத்த வரைக்கும் முகம் சுருக்கம் இருக்கக்கூடாது, முடி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, இல்லை கோத்தாடியாக இருக்கணும், இல்லைனா லைட்டாக சின்ன சின்ன முடி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி அந்த பட்டாவை பொறுத்த வரைக்கும் 10 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டா எதுக்குமே அந்த கீழே வந்து தாடி மாதிரி ஒன்று வரும். அது எனக்கு பேர் சரியாக சொல்ல தெரியல. அந்த தோலோடையே ஒன்று வரும், அது வந்து வரக்கூடாது. சிறுவோட சேவலுக்கு பட்டா கொண்டைக்கெலாம் மோஸ்ட்லி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கண் வந்து கருவிழி சின்னதாக இருக்கணும். அது என்ன கண்ணாக வேணால் இருக்கலாம், மஞ்சக்கண், இல்லை பச்சைக்கண்ணு, மச்சக்கண்ணு, அந்த மாதிரி எந்த கண்ணாக இருந்தாலும் சரி கருவிழி சின்னதாக இருக்கணும். அதே மாதிரி மூக்கு வந்து கட்டை மூக்கு, இல்லைனா சின்னதாக இருக்கணும். முக அளவு இருக்கணும். முகத்துக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, கிளிமூக்கு மாதிரிலாம். முகத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரியான சைஸான மூக்காக இருக்கணும். பூ வந்து மத்திப்பூ, இல்லைனா உச்சிப்பூ, குருவிப்பூ, இந்த 3 பூ எடுங்க பிகினர்ஸ். இல்லை எனக்கு பட்டாக்கொண்டையாக இருந்தாலும் சரி, சாஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பட்டாக்கொண்டை எடுங்க. இல்லைனா கத்திப்பூ அப்படின்னு சொல்லி ஒரு பூ இருக்கும், அந்த பூ ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸில் அந்த ஒரு சேவை இருக்குது, அதை நான் போட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி கழுத்தூக்கம் வந்து சாரக்கழுத்து இல்லை கட்டை கழுத்துன்னு சொல்லுவாங்க. அதில் எந்த கழுத்தாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்டை கழுத்து ரொம்ப பெஸ்ட்டு. சாரக்கழுத்து வாங்குறீங்க அப்படின்னா டபுள் பாடியில் சாரக்கழுத்து இருந்தால் எடுங்க. டபுள் பாடியில் சாரக்கழுத்துங்கிறது கொஞ்சம் ரேரு, அது அதிகம் தெரியாது. ஆனால் சிங்கிள் பாடியில் சாரக்கழுத்து அதிகமாக இருக்கும், அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பட்டாவோட எடையை பற்றி பார்க்கலாம். ஒரு 5.5 மாதத்துலேருந்து ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா 2 கிலோலேருந்து 2.5 கிலோக்குள்ளே இருக்கணும். 7 மாதத்துக்குள்ளே அப்படின்னா 7 to ஒரு 9 மாதத்துக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா கேரண்டியாக வந்து ஒரு 3 கிலோ 2 to 3 கிலோ இருக்கணும். 10 மாதம் அப்படின்னா 3 கிலோ தாண்டி இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, எடையை பற்றி பார்த்துட்டோம். நிறம் வந்து ஒரே நிறமாக இருக்கணும். முக சுத்தம். ரெக்கையை பற்றி பார்ப்போம். ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரெக்கை வந்து லைட்டாக கீழே இறங்கின மாதிரி நிறையா பட்டாங்க இருக்கும். அந்த மாதிரி பட்டாவை எடுத்துடாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சிறுவோட உடப்பு. அது சந்தைகள்லேயே இருந்தாலும் சரி, கட்டத்தில் போய் எடுத்திங்கனாலும் அந்த மாதிரி பட்டாவை எடுக்காதீங்க. அது வந்து நிறையா மிஸ்டேக் வரும். அந்த பின்னாடி ரெக்கையோட முடிவு இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து தூக்கியிருக்கும், வால் மேலே இருக்கும். அந்த மாதிரியான பட்டா எடுங்க. நம்ம அடுத்த பட்டாவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பட்டா பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பின்னாடி முடிவு இருக்குல்ல, ரெக்கையோட முடிவு அது வந்து கீழே தூக்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கால் ஊக்கம் வந்து பட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்த பட்டாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இருக்குது. வயசு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம். இதோட கால் ஊக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஊக்கமாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்டாவோட ஊக்கம் பார்த்துருக்கணும். இப்போ விசிறி வால் பெஸ்ட்டு, இல்லைனா கூட்டு வால். அந்த பொன்றம் பட்டா வந்து கூட்டு வால், இது வந்து பார்த்திங்கன்னா நீட்ட வால். இதுக்கு முன்னாடி பார்த்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா விசிறி வால். ஸோ அந்த 3 வாலுமே எடுக்கலாம். வால் வந்து சேவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். சேவல் வந்து அந்த வாலை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். வால் வந்து ஒரு பக்கமாக இழுக்கிறது, வால் ரொம்ப தரக்கூட்டுறது, அந்த மாதிரி வால் இருக்கக்கூடாது. அதுமாதிரி தூக்குவால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கால் நிறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் மருகு கால்னு சொல்லுவாங்க. பச்சை காலில் கருப்பு பொட்டு, இல்லை கருப்பு காலில் பச்சை பொட்டு, வெள்ளைக்காலில் கருப்பு பொட்டு, அந்த மாதிரியான கால் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனா சுத்தமாக ஒரே நிறமாக இருக்கணும். கருங்கால், பச்சைக்கால், வெள்ளைக்கால், மஞ்சக்கால், அந்த மாதிரி இருக்கலாம். மஞ்சக்கால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. இல்லை பீடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க விளையாட்டுத்திறன் நல்லா தான் மட்டும் எடுங்க, மற்றபடி எடுக்காதீங்க. இப்போ இந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா விசிறிவால் டைப் பட்டா. இதோட ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இப்போ தெரியும் பாருங்கள். ரெக்கை வந்து நல்லா மேலே ஏறி இருக்கும்,
கீழே இறங்கி இருக்காது, உடம்போட ஒட்டி நல்லா மேலே இருக்கும். இந்த மாதிரியான ரெக்க அமைப்பு முக்கியமாக இருக்கணும் பட்டாக்கு. இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ விசிறிவாலில் தெளிவான பட்டா இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,300. இன்னுமே வெயிட் அந்தளவுக்கு ஏறும். வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 மாதம் சம்திங் தான் இருக்கும். இந்த மாதிரி தெளிவான பட்டாவாக இருக்கணும். ஸோ இப்போ விலை நிலவரம் பார்ப்போம். சந்தைகள் எடுக்கிறீங்க, ஒரு 5.5லேருந்து 7 மாதத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய பட்டாக்கள் முகச்சல் கண்டிப்பாக இருக்காது. அது கிலோ கணக்கில் தான் வரும். கொங்கனாபுரம் சந்தையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 650 பட்ஜெட்டில் நீங்கள் கிலோ கணக்கில் நல்ல சேவல் எடுக்கலாம். கிலோ 600 650 பட்ஜெட்டில் 2.5 கிலோ 2 கிலோவில் எடுக்கலாம். அதே கட்டுத்தரையில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விலை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கேரண்டி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2-2.5 கிலோ சேவலே வந்து பார்த்திங்கன்னா 2000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2000 வந்து நல்ல இனவழியாக இருந்துச்சு அப்படின்னா 2-2.5 கிலோ சேவலே பார்த்திங்கன்னா 3000 3500 அந்த ரேஞ்ச் வரும் பட்டா. அதே நீங்கள் ஒரு 7 to 10 மாதத்துக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா சந்தைகளில் முகச்சலில் இருக்கும். நீங்கள் முகச்சலை பார்த்து ஒரு 2000 to ஒரு 3500 எடுங்க. அதே நீங்கள் கட்டுத்தர போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய கேரண்டி, அவங்க சொல்லக்கூடிய இனவெளியை பொறுத்து ஒரு 2500 5000 எடுக்கலாம் பட்டா. ஸோ அதிகபட்சம் வந்து 5000 தான் பட்டாவோட ரேஞ்சு. அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து பின்னாடி நம்ம விற்பனை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம சொல்கிறோம். இதை பற்றி புரியல இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த சேவல் எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். தேங்க்யூ.